ஆரன்பா நம்ம கூட வந்து நண்பர் அருண் ஆண்டர்சன் இருக்காரு. ப்ரோ, அருண் ஆண்டர்சன் என்ன முதல்ல சொல்லி உங்க பேர் என்ன, அருண் ஆண்டர்சன் ஏன் உங்களுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அது ஃபேஸ்புக்கில் வச்ச பேர் அருண் ஆண்டர்சன். பேர் வந்து அருண் ராஜ் தான். ஓகே. ஆனால் அது ஃபேஸ்புக்கில் அருண் ஆண்டர்சன் சும்மா வச்சது. அப்புறம் தமிழுக்கு விளாட போகும்போது ஆண்டர்சன் கொடுத்து அது அருண் ஆண்டர்சன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே. எந்த வருஷத்துலேருந்து லோக்கல் டோர்னமெண்ட்லாம் ஆடுறீங்க? லோக்கல் டோர்னமெண்ட் நான் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து வெளியில் ஆக்சுவலி வந்து என்னோட ஏரியாவிலேருந்து வெளியே வந்து ஆரம்பிச்சு காலேஜ் படிச்சதுலேருந்து ரொம்ப மாநில காட்சியில் தான் வந்து விளாட கூப்பிட்டாங்க. அவர் நான் காலேஜ் படிக்கும்போது தெரியும். அவர் மூலியமாக தான் வந்து நான் வெளியே வந்தேன். அதில் ஒட்டுலாம் கொடுத்துட்டு அது மாதிரி தமிழ் அப்படி கொஞ்சம் நல்லா விளாட ஆரம்பிச்சு 4 பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து மேலே வந்து வருஷம் 8 வருஷம் ஆச்சு. எந்த வருஷத்துல இருந்து நம்ம தமிழ் மாலையடி காட்சியெல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். 2015 இருந்து. ஓகே கட் பண்ணிட்டு பாயிண்ட் ஃபைவ்ல சரி. ஓகே, ஒரு ரீசெண்ட் டோர்னமெண்ட்டாக அவங்களை பார்க்க முடியல. அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் குவைத்துக்கு வந்துட்டீங்க. ஒரு 1.5 இயர்ஸாக இங்கே தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சு? இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிது? யார் உங்களை கான்டாக்ட் பண்ணாங்க? எங்கே வேலை பார்க்குறீங்க? கிரிக்கெட்டையும் அந்த ஒர்க் லைஃப் லைஃபையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் சொல்லிடுங்க. இப்போ எப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரத்தில் இருக்கேன். நான் அவர் வந்து இங்கே வேலை பார்த்துருக்காரு. அப்போ எங்கே வேலை பார்த்தாரு? குவைத்தில் எங்கே? அல்முனா எக்ஸ்சேஞ்ச். ஓகே. அல்முனா எக்ஸ்சேஞ்ச் வேலை பார்க்கும்போது நாங்கள் அவர் ஃபர்ஸ்ட் அல்முனா எக்ஸ்சேஞ்ச் அவர் வந்து கொய்த்தி வீட்டில் வேலை பார்த்தாரு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அனுதிப்லாம் வந்து அப்போ கொய்த்துக்கு போயிருந்தோம். அப்போ போய் கேட்டால் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிளேயர்ஸை. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது வந்து நம்ம அனாஸ் தான் இருக்கான். ஸோ அப்போ அனாஸ் வெளியிருக்கும்போது சொன்னால் இந்த மாதிரி ஓகே இருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா. இப்போ அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அப்போது எனக்கும் சுமனுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ சுமன்ட்டு கேட்கும்போது பண்ண கூட சுமனுக்கு வேறு கண்ட்ரிக்கு ஏதாவது ஆஃபர் இருக்குது. அதுக்கு போல தான் பிரதீப் நானும் போனது. பிரதீப் நானும் போகும்போது அங்கே போய் லோக்கல் டோர்னமெண்ட் விளாடும்போது தான் அதுலேருந்து கான்டாக்ட் வந்து தான் கொஞ்சம் அந்த கிரிக்கெட் பால் டோர்னமெண்ட் அப்படின்ட்டு போவாங்க. ஓகே. இப்போ வந்துட்டு உங்களுக்கு சம்பளம்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் சம்பளம்லாம் ஓகேவா இருந்துச்சா? அதெல்லாம் ஓகே. இதுசாலாம் எந்த ஒரு பைசாலாம் எதுவும் நாங்கள் 1 ரூபா கூட பே பண்ணல. ஓகே. இந்த கிரிக்கெட் ஒன்று தெரிஞ்சதுனால தான் நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் தண்டவாளம் 25 ரூபா வாங்கியிருந்தோம். அப்போது இருந்து இதை வந்து உடனே ஒரு ஹை குறைச்சி கொஞ்சம் இந்த ஜாபு கொஞ்சம் சேலரி அதிகமாகிறதுக்கு காரணம் கிரிக்கெட் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வரோம்னா நமக்கு எப்படி 2-3 வருஷம் ஆகும். இது கிரிக்கெட் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் உள்ள இருக்குது. இப்போ நீங்க கேட்டு இது கிடைச்சதா இல்ல அனாசா இது வந்து முன்னெடுத்து பண்ணதா இல்ல அவங்க கம்பெனி சைட்ல இருந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் கூட்டு வாப்பான்னு சொல்லி அவங்க பண்ணதா? ஆக்சுவலா நாங்களும் கேட்டிருந்தோம். ஓகே. அவங்களும் கேட்டிருந்தாங்க தமிழ் பிளேயர்ஸ் ஒரு 2 பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால ஸோ அப்போ அனாஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது எங்க 2 பேர். அல்முனா எக்ஸ்சேஞ்ச் அப்போ கேரளா கம்பெனியா? கேரளா கம்பெனி கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜிஎம் வந்து கேரளா, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு. இப்போ அனாஸ் அது முன்னாடியே போனது, அது எப்படி போனாரு? அனாஸ் போனது அவன் அந்த கொய்த்தி வீட்டில் வேலை பார்க்க அந்த கொய்த்தி வீட்டில் வேலை பார்க்கும்போது அவன் கெஸ்ட் பிளேயராக ஆனும்போது அப்போ வந்து அந்த அல்முனா டீமுக்கு வந்து இது வந்து கெஸ்ட் பிளேயர். ஓகே. அப்போ அனாஸுக்கு வந்து அந்த விசா கேன்சல் பண்ணி இவங்க விசா கொடுத்தாங்க. ஓகே சரி. ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி இப்போ நீங்களும் பிரதீப்பும் ஒன்னா போனீங்க. அதுக்கப்புறம் நேமங்கலம் பிரசாத்தும் சுமனும் ஒன்னா வந்தாங்க. ஒரு 1 இயர் கழிச்சு வந்தாங்க. அப்போ அவன்கிட்ட கேட்கும்போது பிரசாத் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்கிட்ட கேட்கும்போது நான் சுமனை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓ, நீங்க பிளேயர் ரெக்கமெண்ட் பண்றது நல்ல பிளேயரா சொல்லுங்க. அப்போ நம்ம நல்லா விளாண்டாலே நம்மள்ட்ட இருந்து பிளேயர்ஸ் கேட்பாங்க. ஓ ரைட். நம்மளோட பிளேயிங் கெப்பாசிட்டி தான் நம்ம கிட்ட பிளேயர்ஸ் கேட்பாங்க இல்லையா? சரி. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்லாம் இருக்குது. இப்போ கூட நான் கூட இங்கே கிருபா சொல்லி ஒரு பையன் இருக்காப்ல. இங்கே நான் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎம் தான் வந்திருக்கேன். அவர் நம்மள ஓகே தம்பி அதெல்லாம் நிறைய பிளேயர்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவங்களுக்கு தேவை அவங்களோட கம்பெனி நேமே ப்ரொமோட் பண்ணணும், அவங்க மேலேயும் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. நிறைய பிளேயர்ஸ் ஆஃபர் இருக்குது. நல்லா விளாண்டாங்கன்னா கிடைக்கிறது சான்ஸ் கிடையாது. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் ஃபேமிலியோட இங்கே வந்துட்டீங்க இல்லையா? ஓகே. இப்போ உங்கள் லைஃப் அப்படியே ஒரு மாதிரி வந்து ஃபேமிலி துபாய் குவைத்து கூட்டிட்டு வந்து வச்சு அளவுக்கு ஒரு இதாகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக முழுக்க காரணம் வந்து கிரிக்கெட் தான் இல்லையா? கிரிக்கெட் கண்டிப்பாக. இந்த தருணத்தில் வந்து நீங்கள் வேற யாருக்காச்சும் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து லைஃப் இந்த மாதிரி ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கு கிரிக்கெட் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் காரணம் அப்படின்ற மாதிரி யாருக்காவது? இதுக்கு முக்கியமாக பேச முடியாத அனாஸ். ஓகே. அனாஸ் இல்லை அப்படின்னா இங்கே நானும் கிடையாது, பிரதீப் கிடையாது, பிரதீப் துபாய் கிடையாது. ஓகே. இப்போ வந்து அனாசு தான் இப்போ எங்களுக்கு பேச. அது இல்லாமல் பார்த்தா எங்களுக்கு விசா கொடுக்க நினைச்சாரு பார்த்தீங்களா எங்களோட சார், அந்த சார் தான். ஓகே. இப்போ உங்களுக்கு எல்லாம் இப்போ சம்பளத்துல இருந்து கிரிக்கெட்ல இருந்து இப்போ சம்பளம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கிரிக்கெட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ ஓரளவுக்கு வருமானம் வருதா? இல்லை கிரிக்கெட்ல இருந்து வருமானம்னு பெருசா இல்ல, நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கேம். இதுல வந்து நம்ம இங்க அவங்க லோக்கல் ஆகட்டும் மேட்ச் வின் பண்ணி பிரைஸ் அடிச்சோம்னா அது ஒரு பேமெண்ட் ஷேர் வரும். அது ஒரு நல்ல அமௌண்ட் வரும். ஓகே. ரீசெண்டா வந்து இந்த மாதிரி ஒரு குவைத்தோட நேஷனல் டீமுக்கு நீங்க ஓரளவுக்கு செலக்ட் ஆகுவீங்கன்ற பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம்? அது என்ன ஆச்சு? அது ஸ்டில் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கேன். 3 வருஷம் எனக்கு டிசம்பர் இப்போ 28 வந்தா 3 வருஷம் முடியுது. 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ப்ராப்ளம்ஸ்ல முடிஞ்சு எனக்கு நான் இதுல இருக்கேன்.
அந்த ஸ்குவாட்ல வரும். அன்டில் அந்த என்ன ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல, அந்த கேம்ப் உடனே இருந்துச்சு, ஆனால் அது ஸ்டார்ட் ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து நம்ம அந்த நேஷனலுக்கு ஆடணும் அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆமா, ஆக்சுவலி நம்ம வந்து கொய்த்தி கிடையாது, நம்ம வந்து இந்தியன். ஓகே, நான் கொய்த்தியாட்னா நம்ம வந்து 3 இயர்ஸ் 7 வருஷம் இருந்துச்சு. ஓகே, அது நம்ம ஜாஃபர் ஆட்சி இருக்காருல்ல, அவர் வந்து அப்போ 3 வருஷம் இருந்தாலும் அவருக்காக அந்த ரூல்ஸ் மாத்தினா அந்த 3 வருஷம் இல்லை 7 வருஷம். யாரு ஜோஃபர் ஆச்சர்? ஆமா, ஜோஃபர் ஆட்சி வந்து இங்கிலாந்து கிடையாதுல்ல. ஆமா, அவர் வெஸ்ட் இண்டீஸ். ஆமா, அவர் வந்து இங்கிலாந்துல போய் தான். ஆமா, அப்போ வந்து ஃபாஸ்ட் பால் நல்லா பவுலிங் இருந்தாருல. முன்னாடி 7 வருஷம் இருந்துச்சு நான் நேஷனாலிட்டி. அப்போ வந்து இவருக்காக வந்து அந்த போர்டருக்காகவே அந்த 3 வருஷம் மாத்தினாங்க. அது இப்போ எல்லா நாட்டுக்குமே வந்துருக்குங்களா? ஆமா. ஓகே, இப்போ குவைத்தில் நீங்க 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நேஷனல் டீம் உள்ள போறதுக்கு ப்ராக்ரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பார்க்கலாம். அப்படிதானே? ஒருத்தர் வந்து இப்போ வெளிநாட்டுல வந்து விளையாடுறாரு, 3 வருஷம் ஆனாலும் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டீங்க, எப்படி போக முடியும்? எப்படின்னா அவங்க வந்து இந்த லோக்கல் டோர்னமெண்ட்லாம் கனெக்ட் பண்றாங்கல்ல. ஓகே, லோக்கல் டோர்னமெண்ட் கனெக்ட் பண்ணும்போது நல்லா பவுலிங் போடும், நல்ல டெலிவரிலாம் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்மளே சொல்றோம், இப்போ வந்து நல்ல ஒரு டென்னிஸ் பால் டோர்னமெண்ட்ல பார்க்கும்போது ஓகே அந்த டீம் அந்த மாதிரி நல்லா வந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் அனுப்பி இப்போ நேஷனல் ஸ்குவாடு இப்போ நேஷனல் டீம்ல ஆடிட்டு IL T20 துபாயில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அது நடந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பேஸ் தானே நம்ம டிக்கெட் டெடிகேஷன் அதனால தான். இப்போ அனுதீப்ன்ற பிளேயரை வந்து நீங்க முன்னாடி காலகட்டங்கள்ல நம்ம உள்ளூர் கிரிக்கெட்ல மரமங்கல டீமுக்காக கீரனூர் டோர்னமெண்ட்ல அவர் ஆடி இருப்பாரு. நீங்க மேபி கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் இருக்கா, நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் இப்ப நீங்க ஒரு 3 வருஷமா அவர் இங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் குவைத்லாம் இருக்காரு. குவைத்துல விளையாடி அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் பால், அதாவது ஒயிட் ஆர் ரெட் பால், அது விளையாடி அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து இவர் நல்லா விளையாடுறாரு, இது வந்து சில இருந்து பிக்கு கொண்டு போகலாம், பில இருந்து ஏக்கு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு இப்போ IL T20 நடக்குது இல்லையா? இப்போ வந்து IPL இந்தியாவில் நடக்குது, PSL நடக்குது, பங்களாதேஷ் நடக்குது. அந்த மாதிரி துபாயில குவைத்தில் நடக்குது IL T20 சொல்லிட்டு. இந்தியாவில் வேர்ல்டுல இருக்கிற எல்லா பெரிய ஃபெமிலியர் பிளேயரும் ஆடுவாங்க. போலார்ட்ல இருந்து ரோமன் பவுல்ல இருந்து எல்லாருமே ஆடுவாங்க. ஸோ அந்த அப்படி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணம் புழங்கக்கூடிய ஒரு டூர்னமெண்ட்ல அனுதீப் ஃப்ரம் கேரளா அவர் வந்து 10 லட்சத்துக்கு ஏலம் போய் எந்த டீமுக்கு 10 லட்சம் $10,000 $10,000 கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் வரும்னு வச்சுக்கோங்களேன். எந்த டீமுக்கு இருக்கா? டெல்லி துபாய் கேபிட்டல். சாரி, துபாய் கேபிட்டல்ஸ் டீமுக்கு வந்து அவர் செலக்ட் ஆயிருக்காரு. அவரும் டென்னிஸ் பால் பிளேயர் தான். ஸோ அவர் வந்து இங்க வந்துட்டு அவர் நல்ல ஃபாஸ்ட் போடுவாரு. இங்க வந்து அவர் கம்ப்ளீட்டா ப்ரொஃபஷனல் பால் விளையாண்டனால அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் வந்து எந்த லெவல், அதாவது லோக்கல் டோர்னமெண்ட், அதுக்கப்புறம் அங்கிருந்து எப்படி அப்கிரேட் ஆவாங்க? B, A அந்த மாதிரியா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து CBA அங்க C லெவல் ஃபர்ஸ்ட் இனிஷியலா போகும்போது நமக்கு எதுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு ஏதாவது கான்டாக்ட்ல இருக்க டீம் சப்போஸ் Aல கிடைச்சாலும் கிடைச்சதுதான், B ல இருந்தா அதுல ப்ரொமோட் ஆகி போகும்போது ஒரு 4 பேர் கூப்பிடுவாங்க, வாங்க நீங்க ஆடுவாங்க அப்படின்னு. அவங்க போய் எல்லாரும் நல்லா ஷோ பண்ணிட்டோம்னா அவங்க வந்து நேஷனல் டீம் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம C ல இருந்து B போறோம், B ல இருந்து A க்கு போறோம் இல்லையா? இதெல்லாம் இந்த இந்தியால இருக்க மாதிரி தமிழ்நாடுல இருக்க மாதிரி கிளப்பா இருப்பாங்க. ஏதாவது கிளப்புக்கு நம்ம விளையாடுவோம், நல்லா விளையாடுறப்போ அவங்க அப்படியே கிளப்புக்கு நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லையா? இப்போ குவைத்துடைய இன்டர்நேஷனல்ல நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணாம A லெவல் ஆடும் போதே நம்மளால வந்து IL T20 மாதிரி பெரிய டூர்னமெண்ட் செலக்ட் ஆக முடியுமா? இப்போ அனுதீப் மாதிரி அது மாதிரி நான் நிறைய சான்ஸ் இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பிளேயர் பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்ம் பண்ண பிளேயரா இருக்காங்க. இப்போ என்னன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து இது ஃபர்ஸ்ட் சீசன்லாம் இன்னும் வந்து நிறைய பிளேயர் வந்து போயிட்டு இருக்கிறது சான்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பிளேயர் இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ குவைத்தில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மத்தியில அருண் ஆண்டர்சன் மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த குவைத்துடைய இன்டர்நேஷனல் டீமுக்குள்ள போற அளவுக்கு கெப்பாசிட்டி வரைக்கும் போயிருக்காரு. ஸோ அதனாலதான் வந்து அவசரமா ஒரு இன்டர்வியூ பண்றோம். இவர் இப்போ கிளம்புறாரு, காருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம்ல தான் இவர் இன்டர்வியூ பண்றோம். நேத்துமே கம்ப்ளீட்டா மேட்சிங் போயிடுச்சு, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறன்ற மாதிரி போயிடுச்சு. அதனால ஹரிபரி ஆயிடுச்சு, மைக் எடுத்துட்டு வரல. அதனால இந்த கொஞ்சம் இன்டர்வியூ வந்து முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னு மேபி உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நான் எதுக்கு இதெல்லாம் கேட்கறேன்னா, இப்போ இவர் மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் இவர் தான் வந்து அந்த இன்டர்நேஷனல் லெவலுக்குள்ள டீமுக்குள்ள உள்ள போறதுக்கான அந்த லெவலுக்குள்ள ஓரளவுக்கு ரீச் பண்ணிட்டாருன்னு சொல்ல. பட் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மேபி இவர் குவைத் இன்டர்நேஷனல் டீம்ல நீங்க பார்க்கலாம். அது வந்து நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். கடைசியா வந்து நீங்க ஒரு பிளேயர், ஒரு நல்லா விளையாடக்கூடிய ஒரு ராட் டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இந்த மாதிரி கல்ஃப்ல வந்து உங்களை மாதிரி ஃபேமிலியோட செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சான்னா அது என்ன பண்ணணும், அதை மட்டும் சொல்லுங்க. நல்லா க்ளோஸ் ஐவர் மட்டும் பேசுறது. யாருக்கு எந்த சான்ஸ் கொடுத்தாலுமே அந்த சான்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில்ஜா யூஸ் பண்ணோம்னா, இப்போ வந்து கல்ஃப்னு கிடையாது, வேற எந்த கண்ட்ரில இருந்து கூட சப்போஸ் நல்ல டீம் வச்சிருக்கவங்க கூட கூப்பிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து யூரோப் கண்ட்ரில கூப்பிடலாம், இப்போ வேற ஏதாவது UK, US அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தா டீம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கால் பண்ணுறதுக்கு போய் நம்ம விளாடுற சான்ஸ் இது வந்து சும்மா வந்து நாங்களாம் வந்து ஒரு பேஸ் இதோட பெரிய கண்ட்ரிக்கெலாம் சான்ஸ் கிடைச்சா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் என்ன பண்ணணும்? அவன் என்ன பண்ணணும்னா வந்து ஆக்சுவலாக நார்மலாக எந்த டோர்னமெண்ட் எங்கே விளாட்னாலுமே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக விளாடணும். அதாவது நம்ம பண்ணுறது வந்து நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக விளாண்டா 4 பேருக்கு தெரியும். தெரிஞ்சால் மட்டும் தான் அவன் கூப்பிட முடியும். அவன் எந்த மாதிரி குவாலிட்டிலாம் வளர்த்துக்கணும்? அவன் பேஸ்டான அந்த ப்ராப்பராக இந்த கிரிக்கெட் என்னென்ன ப்ராப்பராக வேணும், பங்க்சுவாலிட்டி,
அப்புறம் ஷூ போட்டுக்கோங்க, நல்ல விக்கெட் விளையாடுங்க, இன்ஜுரி ஆகாம கரெக்டாக விளையாடுங்க, ப்ராப்பராக கிரிக்கெட் விளையாடுங்க, ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுங்க, ரெகுலர் ப்ராக்டிஸ். இதெல்லாம் வந்து நம்ம அருண் ஆண்டர்சன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ அருண் ஆண்டர்சன் மட்டும் கிடையாது, நிறைய பிளேயர்ஸ் வந்து துபாயில் இருக்கிறாங்க. இப்போ துபாயில் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க, குவைத்திலுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்து நீங்க நல்ல கிரிக்கெட் விளையாடுறதால மட்டுமே உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு அருண் ஆண்டர்சன் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு வந்து அவங்க ஒய்ஃப், அவங்க அம்மா, அவங்க குழந்தை 3 பேரோட குவைத்தில் அகாமடேட் பண்ணி அவர் அங்கே குவைத்தில் இருக்காரு. ஸோ 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இதுக்கப்புறம் அவர் மேபி குவைத்தில் இன்டர்நேஷனலுக்கு டெபியூ பண்ணலாம், ILT20 விளையாடலாம். ஸோ இப்போ சாதாரணமாக கேரளாவில் பிறந்து டென்னிஸ் பால் விளையாண்டு இப்போ ப்ரொஃபஷனல் பாலுக்கு மூவ் பண்ணி அங்கிருந்து ILT20 சான்ஸ் கிடைச்சிருக்கு அனுதீப்புக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெகுலராக நீங்க தொடர்ந்து கிரிக்கெட்டுக்கு நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அதே அளவு கிரிக்கெட் உங்களுக்கு திருப்பி செய்யும். முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃபிட்னஸ் ஆயிருங்க, ஷூ போட்டு விளையாடுங்க, கிராஸ் கிரவுண்ட் விளையாட ட்ரை பண்ணுங்க, ஃபிளட் லைட்ஸ் விளையாட ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த வாட்டி நம்ம அருண் ஆண்டர்சனோட நம்ம இன்ட்ராக்ட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம இதோட இன்னும் தெளிவாக என்ட்ரி பண்ணி போடுவோம். அருண் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் நம்ம என்ட்ரி பண்ணி ஒன் பை ஒன்னா போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது சொல்லணும்னா சொல்லி முடிச்சிடலாம். இல்லை ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ரோ. தேங்க்யூ.